சில காரியத்தில் நாட் ஓவர் அப்படின்னு இருக்கு. தேவன் வசனம் சூத்திரம் உண்டாத God secure with us by not following some things. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறனாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் அந்த செய்தியோட சாராம்சம். ஹல்லேலூயா. ஆனால் அனுமதிக்காத சில காரியங்கள் தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நம் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம், சில போராட்டங்கள் இருக்கலாம், அவளை நெருக்கலாம், அதுக்கு அனுமதி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அது கஷ்டங்கள் நம்ம மேற்கொள்ள அனுமதி கிடையாது. தேவன் அனுமதி கொடுக்கறதில்லை. தேவத்தை நல்லா அறிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால கர்த்தர் வாழ்க்கையிலே அனுமதி கொடுக்காத சில காரியங்களை சந்தோஷப்படுவோமாக. அப்படியே யோசேப்புக்கு கர்த்தர் என்ன செய்தார்? குழியில் அனுமதித்தாலும் கூட அந்த குழியில் மூடுறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. அவன் அனுமதி கொடுக்கவில்லை தேவன். யோனாவை மீன் முழுங்குறதுக்கு அனுமதி கொடுத்த தேவன் அதை சமைச்சு தூக்கி போடுறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி அதை கட்டி விட தேவன் அனுமதி கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி நம்மளோட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்கிறார். கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நம்ம மேலே பாதுகாப்பு கட்டிடுறார். ஒரு விசேஷமான ஒரு என்கரேஜிங் ட்ரஸ்டாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் தேவனில் நம்பிக்கை வைக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறார். ஒரு என்கரேஜிங் ட்ரஸ்ட். இந்த பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்காக, பயம் இல்லாமல் செயல்படுறதுக்காக, அச்சமற்ற வாழ்க்கைக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக கர்த்தர் உண்மையை சொல்லி அங்கே திடப்படுத்தினார். இன்னும் பசுத்தாவே அதே வார்த்தையை சொல்லி திடப்படுத்துகிறார்.